Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum Wahmathullahi Wabarakathuhu. Alhamdulillah. அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சென்ற வாரத்தில் நாம் மாதி இறந்த காலத்தின் உடைய சொல் இலக்கணம் சர்ஃபை பற்றி அவதானித்தோம். ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன இந்த 6 வார்த்தைகளும் ஆண்பால் பெண்பால் படர்க்கைக்குரியது, அதாவது தேர்ட் பர்சனுக்குரியது என்பதனை அறிவித்தோம். மேலும் ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்தும்ன இவைகள் 6ம் அதாவது முன்னிலைக்குரியது, செகண்ட் பர்சனுக்குரியது என்கிறதனையும் அறிவித்தோம். அதிலே ஆண்பால் பெண்பால் இரண்டும் கலந்திருக்கிறது. மேலும் நாம் இறுதியாக ஃபஅல்து, ஃபஅல்னா அதாவது தன்னிலை ஃபர்ஸ்ட் பர்சனுக்குரியதை அறிமுகப்படுத்தினோம். இவைகள் ஃபஅல என்ற வார்த்தையை கொண்டு அடிப்படை ஆரம்பிக்கின்றது. இந்த ஃபஅலையைத்தான் இறுதி வரைக்கும் நாம் உங்களுக்கு மாறி மாறி வரும் பொழுதெல்லாம் உதாரணம் காட்டுவோம். எதிர்காலத்துக்கும் தான். மேலும் ஏவல் வினைகள், விலக்கல் வினைகள் என்று எப்படியெல்லாம் வினை சொற்கள் அரபு பாஷையில் அமையப்பெறுகின்றதோ அவைகள் அனைத்துக்கும் இந்த ஃபஅலையை அடிப்படையாக கொண்டு தான் நாம் உங்களுக்கு உதாரணம் காட்டுவோம். எனவே ஃபஅல என்றால் செய்தான். அதனை அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இதை வைத்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதனை வைத்து அதற்கு ஈக்குவலாக சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சென்ற வகுப்புலையும் நான் உங்களுக்கு கூறினேன். அதே போன்று ஃபஅலக்கு ஒப்பானது தான் தரப. லரப, லரபா, லரபு, தரபத், லரபதா, லரபுன, தரப்த, லரப்துமா, தரப்தும், லரப்தி, லரப்துமா, தரப்துன்ன, தரப்து, லரபுனா. லரப என்றால் அடித்தான். இவ்வாறாக எந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு அந்த இறந்த காலத்தின் உடைய இறுதி வரைக்கும் அதாவது 14 வார்த்தைகள் இருக்கின்றது. அவைகளை நீங்கள் சர்ஃப் செய்ய வேண்டும். அந்த மாசி என்ற இறந்த காலத்தினுடைய இறுதி வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் திருப்ப வேண்டும். கதப என்றால் எழுதினான். பாருங்கள், கதப, கதபா, கதபு, கதபத், கதபதா, கதபுன, கதப்த, கதப்துமா, கதப்தும், கதப்தி 10 வார்த்தைகளாக மாறுகின்றது. கதப்துமா, கதப்துன்ன, கதப்து, கதபுனா மொத்தம் 14 வார்த்தைகள். கதப என்றால் எழுதினான். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் உங்களுக்கு சர்ஃபை சொல்லித் தரவில்லை. மாறாக இந்த சர்ஃபுகளுடன் சேர்ந்து சில விடயங்களை நீங்கள் முன்னேற வேண்டி இருக்கின்றது. அதற்காக உங்களுடைய இலகுவை வைத்து ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்த போகின்றேன். அதுதான் அந்நகிரா வல் மாரிஃபா. அந்நகிரா வல் மாரிஃபா. நகிரா என்றால் எங்களுக்கு தெரியும் இன்டெஃபினிட் ஃபார்ம். மாரிஃபா என்றால் டெஃபினிட் ஃபார்ம். அதாவது நகிரா நாங்க தலையங்கம் எழுதுவோம். அந்நகிரத்து வல் மாரிஃபத்து. பொதுவாக நகிராவான பெயர் சொற்கள் இவைகள் அனைத்துமே தன்வீனை கொண்டு வரும். மாரிஃபாவான பெயர் சொற்கள் சிலது தன்வீனை கொண்டு வரும், சிலது தன்வீனை கொண்டு வர மாட்டாது. தன்வீன் என்றால் ஏற்கனவே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். அதாவது ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன் என்று. அதே போன்று இது தனியாக வரும் பொழுது ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா என்று நாங்கள் சொன்னோம்.
மேலும் இவைகளுக்கு நாங்கள் சேர்த்தோம். சுக்கூன் ஒரு வட்டத்தை இடலாம், வட்டம் இல்லாமல் அறவட்டத்தையும் இடலாம். சுக்கூன் என்றாக ஆகிவிடும். இங்கே அந்த சுக்குனுக்கு நாங்கள் ஜஸும் என்று சொல்லுவோம். இந்த முறையில் நாம் இந்த தன்மீன்களையும் அதனுடைய குறியீடுகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அவைகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடனே இன்றைய பாடத்துக்கு வருவோம். நக்கிராவும் மாரிஃபாவும். இங்கே வாவ் மேலும் இன்னும் என்ற கருத்தை உணர்த்தும். இப்பொழுது நாம் ஆரம்பத்தில் நக்கிராவுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம். பொதுவாக பெயர் சொற்கள் தான் இவைகளுக்கு வரும். எனவே பைத்துன், பைத்துன் என்றால் வீடு, பைத்துன். இப்பொழுது இங்கே தன்வீன் வந்திருக்கிறது, அதாவது லம்மத்தை, ஒரு வீடு என்பதனை குறிக்கும். நான் ஆரம்பத்திலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். இந்த தன்வீன் தான் ஒன்றை குறிக்கும். எனவே பைத்துன் ஒரு வீடு. இதனை நாம் நக்கிராவாக சொல்லியிருக்கின்றோம். ஒரு வீடு எனும் பொழுது அது இன்ன வீடு என்று குறிப்பு கிடையாது. ஏதாவது ஒரு வீடு, உங்களுடைய ஊரில் பல வீடுகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் பைத்துன் என்று சொல்லலாம். எனவே குறிப்பாகவில்லை, குறிப்பாகாத ஒவ்வொரு பெயர் சொல்லும் இந்த நக்கிராவிலே சேரும். அதாவது ஒரு வீடு, அது உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடாக இருக்கலாம். எனவே அவைகளுக்கு நாங்கள் நக்கிரா என்போம். மாரிஃபா எனும் பொழுது நாம் அதற்கு அல் பைத் என்று கூறுவோம். அல் பைத்து, அல் பைத்து எனும் பொழுது இந்த வீடு, அதாவது குறிப்பிட்ட ஒரு வீட்டை தான் இங்கே நாம் கூறுவோம். அல் பைத்து அதாவது இந்த வீடு. ஆங்கிலத்தில் ஏவும் தேவையும் உபயோகிப்போம். நக்கிரா எனும் பொழுது இன்டெஃபினிட் ஃபார்ம், அதாவது a house என்று சொல்லுவோம். அதே போன்று அல் பைத்து மாரிஃபா டெஃபினிட் ஃபார்மாக ஆகும் பொழுது நாம் அதற்கு அல் பைத்து என்று கூறுவோம். எப்பொழுது இந்த டெஃபினிட் உடைய ஆர்டிக்கல் எழுத்து டெஃபினிட்டை, அதாவது மாரிஃபாவை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த அலிஃப் லாம் வந்து விடுமோ அப்பொழுது தன்வீன் இல்லாமல் போய்விடும். அதாவது பைத்துன் என்று நாங்கள் சொன்ன அந்த இரண்டு அடையாளங்கள் எல்லாம் போய் தனி அடையாளம் பைத்து என்ற லம்மா மட்டும்தான் வரும் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. அடுத்து குர்சியும், ஒரு கதிரை, ஒரு கதிரை, குர்சியும், குர்சியும். அல் குர்சியு இந்த கதிரை, அதாவது தேச்சையாவாக அது மாறிவிடும். அல் குர்சியு. மேலும் பின்துன், பின்துன் என்றால் பொதுவாக மகளுக்கு கூறுவார்கள், ஒரு பெண் பிள்ளைக்கும் பின்துன் என்று கூறுவார்கள். பின்துன் ஒரு பெண் பிள்ளை. அல் பின்து இந்த பெண் பிள்ளை அல்லது இந்த மகள் என்று நாம் கூறுவோம். அல் பின்து. இவ்வாறாக எந்த இஸ்மை பெயர் சொல்லை நீங்கள் எடுத்தாலும் அதனை நமக்கு நக்கிரா மாரிஃபாவாக பிரித்துக் கொள்ள முடியும். அத்துடனே கிதாபுன், கிதாபுன் புத்தகம், அல் கிதாபு இந்த புத்தகம். அதாவது நாம் ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டு காட்டுவோம், அப்பொழுது அல் கிதாபு என்று கூறுவோம். கிதாபுன் என்று கூறினால் அது ஏதாவது ஒரு புத்தகம், ஒரு புத்தகத்தை குறிக்கும். ரசூலுன், ரசூலுன் தூதர், ஒரு தூதர், அது எந்த தூதராகவும் இருக்கலாம். 25 தூதர்மார்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே. அந்த தூதர்களில் யாராவது ஒரு தூதர் ரசூலுன். ஆனாலும் அர் ரசூலு எனும் கூறும் பொழுது அவர் குறிப்பிட்ட தூதராக மாறிவிடுவார். இந்த தூதர் என்று எந்த தூதரை குறிப்பிடுவோமோ அவராக ஆகிவிடுவார்.
மேலும் இவைகளை உங்களுக்கு இணைக்கும் முறை மிகவும் எளிதானது, இலகுவானது. உதாரணத்துக்கு அலிஃப் லாம் இருக்கிறது, அலிஃபும் லாமும், இதுதான் மாரிஃபாவுடைய அடையாளம். ஒரு நக்கிராவான பெயர் சொல்லை நாம் மாரிஃபாவாக மாற்றுவதற்கு இந்த அலிஃப் லாமை தான் சேர்ப்போம். உதாரணத்துக்கு நாம அலிஃப் லாம் அதனை சேர்க்கின்றோம் பின்துன் என்பதுடனே, பின்துன் உடனே சேர்க்கின்றோம். இப்பொழுது அது அல் பின்துவாக மாறிவிட்டது. பின்துன் என்று இருந்த தன்வீன் கூட இல்லாமல் போய் இங்கே லம்மா வந்துவிட்டது. பின்துன் அல் பின்துவாக மாறிவிட்டது. இவ்வாறாகத்தான் அனைத்தையும் உங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை நான் கூறுகிறேன். அலிஃப் லாம் இருக்கின்றது, அதனுடன் நீங்கள் சேர்க்கின்றீர்கள் ஒரு வார்த்தையை. இப்பொழுது குர்சியும் என்ற பெயர் சொல்லை நாங்கள் எடுப்போம், கதிரை. இப்பொழுது அலிஃப் லாம் சேர்ந்ததன் பின்னால குர்சியும் என்ற நக்கிராவுடன் அலிஃப் லாம் சேர்ந்ததன் பின்னால அல் குர்சியு என்று மாறிவிடுகின்றது. இவ்வாறு தான் நாம் நக்கிரா மாரிஃபாவை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு விதம். இன்னும் ஒரு விதம் நக்கிரா மாரிஃபாவுக்கு இருக்கிறது. ஏற்கனவே தன்வீன் வந்திருக்கும் என்றாலும் கூட அது மாரிஃபா தான். தன்வீன் வந்த எல்லாமே நக்கிரா அல்ல. அவைகளுக்கு நாங்க அலம் மாரிஃபா என்று சொல்லுவோம். அதனை பிறகு நீங்கள் படிப்பீர்கள். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விடயத்தை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் நீங்கள் புத்தகத்தில் கொப்பியில் எழுதி படிக்க வேண்டிய விடயங்கள். இந்த முறையிலே வாருங்கள். உங்களை மிகவும் ஒரு நல்ல முறைக்கு எடுத்து செல்வது தான் நம்முடைய உத்தேசம். ஆர்வத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், பின்பற்றுங்கள். தெரியாத விடயங்கள், சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய பாடங்களிலே உங்களுக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். நாம் அவ்வப்பொழுது அவைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில்களையும் தர காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே பாருங்கள், நான் சில பெயர்களை குறிப்பிடுவேன். உதாரணமாக நோஹன். நோஹ் என்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு நபியும் இருக்கிறார், நோஹன். இப்பொழுது இந்த நோஹன் என்கிறதுல தன்வீன் வந்திருக்கிறது. அதனால அது யாரோ ஒரு நோஹ் என்கிறதை குறிக்க மாட்டாது, ஒரு நோஹ் என்கிறதை குறிக்க மாட்டாது. அது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் குறிக்கும். அல்லது நோஹ் என்ற ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்குது, அந்த மனிதனை குறித்து எங்களுக்கு சொல்லிவிட்டால் இங்கே தன்வீன் வந்தாலும் கூட இது அலம் மாரிஃபா, அதாவது பெயர் வைக்கப்பட்ட மனிதனை குறித்து சொல்லக்கூடியது என்கிறதுனால அதுவும் இந்த மாரிஃபா என்ற டெஃபினிட் ஃபார்ம்ல தான் சேரும் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. மேலும் ஹாமிதுன், ஹாமிதுன், ஹாமித் என்ற ஒருவருக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் வைத்தவரை குறித்து தான் நாங்கள் கதைக்க போறோம், பேச போகிறோம். அவர் முன்னிலையில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹாமித் அவர் டெஃபினிட் ஃபார்ம்ல மாரிஃபாவால தான் இருப்பாரு. அதை மாரிஃபாவாகவே நாங்கள் கருதுவோம். தன்வீன் வந்ததன் காரணமாக அது நக்கிராவுல சேர மாட்டாது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. இவ்வாறாக பல பெயர்களை எங்களுக்கு கூறலாம். ஜெய்துன், ஜெய்துன் என்னும் பொழுதும் இங்கேயும் தன்வீன் வந்திருக்கிறது. அதாவது யாரோ ஒரு ஜெயித் என்ற கருத்து கிடையாது, மாறாக குறிப்பிட்ட ஒரு ஜெய்தத்தை நாங்கள் கூறுகிறோம். இவைகள் எல்லாமே நக்கிராவிலே சேரும். அடுத்து இன்னும் சில பெயர்கள் இருக்குது, தன்வீன் வரமாட்டாது. உதாரணமாக அஹ்மது. அஹ்மத், அஹ்மத் எனும் பொழுது நாம் அஹ்மதுன் என்று சொல்ல மாட்டோம், அஹ்மது என்று தான் கூறுவோம். அஹ்மது ஏனெனில் இது அஃஅலு என்ற வஜின்ல வந்திருக்கிறது. பொதுவாக இப்படி அஃஅலு என்ற வஜின்ல வரக்கூடியவைகள் அனைத்துக்குமே தன்வீன் வர மாட்டாது. என்றாலும் அவைகளும் மாரிஃபா தான். அன்வரு, அன்வர் என்று நாங்கள் சொல்லுவோம். அஹ்மத் என்றால் எங்களுக்கு தெரியும் புகழுக்குரியவர், மிகவும் புகழுக்குரியவர். அன்வர், அன்வர் என்றால் மிகவும் ஒளிமயமானவர். இவ்வாறாக அஃதல், மிகவும் சிறந்தவர் என்றெல்லாம் நாங்கள் இந்த அஃஅலு என்ற வஸின்ல வரும் பெயர்கள் எல்லாமே தன்வீனை கொண்டு வர மாட்டோம். இவைகள் அனைத்துமே மாரிஃபாவுல தான் சேரும். இவைகள் எல்லாமே அஃஅலு என்ற வஸ்னை உள்ளடக்கி இருக்கின்றது. அஃஅலு பாருங்கள், எல்லாத்துக்கும் அடிப்படை ஃபஅல தான். ஏற்கனவே நான் கூறியதை போல நீங்கள் பார்த்தீர்களா, இதற்குள்ள ஃபஅல அமைந்து இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது உதாரணங்களை உங்களுக்கு பலவாறு
இவைகளை ஒரு முன் உதாரணமாக வைத்து அமைத்துக் கொள்ள முடியும். மேலும் நாங்கள் இன்னும் சில நக்கிராக்களையும் மஅரிஃபாக்களையும் அவதானிப்போம். பாருங்கள், யௌமுன். யௌமுன் என்றால் ஒரு நாள், ஏதோ ஒரு நாள். யௌமுன் இன்றைய நாள் எனும் பொழுது நாம் அல் யௌமு என்று குறிப்பிடுவோம். அல் யௌமு. அல் யௌமு. இவ்வாறாக நமக்கு அனைத்தையும் அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்தது ஃபில்தத்துன். ஃபில்லா. ஃபில்லத்துன் என்றால் சில்வர், வெள்ளி. ஃபில்லத்துன், ஃபில்லா. யௌம், ஃபில்லா, ஃபில்லத்துன். அல் ஃபில்லத்து என்றால் ஒரு வெள்ளியை குறித்து நாங்கள் சொல்வோம், இந்த வெள்ளி என்று. அல் ஃபில்லா, அல் ஃபில்லத்து. நீங்கள் அவசரப்படக்கூடாது. அரபு பேசுவதாக கூறி சில வசனங்களை மற்றும் உங்களுக்கு சொல்லி தந்து விலகுவது அது அறிவுடைமை அல்ல. உங்களை ஒரு நல்ல நிலைமையில அரபின் அந்தஸ்துக்கு, அதாவது அரபு பாஷையின் ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போவதுதான் நம்முடைய உத்தேசம். அந்த வகையில இவைகள் அனைத்தையும் நல்ல முறையிலே கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறாக நமக்கு இந்த நக்கிரா மாரிஃபா என்ற வார்த்தையை வைத்தும் அமைத்துக் கொள்ள முடியும். ஷஜரத்தும் ஒரு மரம், ஏதாவது ஒரு மரம். அஷ்ஷஜரா குறிப்பிட்ட ஒரு மரத்தை நாங்கள் கூறுகிறோம். எனவே இவ்வாறு தான் இந்த நக்கிரா மாரிஃபா என்பவைகள் அமையும் என்கிறதனை நன்கு உள்ளத்திலே வைத்துக் கொள்ளும்.